தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்துள்ளார். தஞ்சாவூரில் அமைச்சர் அன்பில் மகேஷ் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மதயானை எனும் நூலின் திறனாய்வு கூட்டம் நடைபெற்றது. அந்நிகழ்ச்சியில் பேசிய அன்பில் மகேஷ், முருகன் ஒருபோதும் RSS அரை டவுசர் அணிய மாட்டார் என்றார். அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எங்களுடைய முருகரை பொறுத்த வரைக்கும் கோவண கோலத்தில் இருந்தாலும் இருப்பாரே தவிர அவனுடைய RSS அரட்ரோசர் குழுக்கு அத்தனை பொருத்தி பண்ண மாட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து பதிலளித்தார். பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து ஒரு 7-8 நாட்களாக தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. அது சார்ந்து என்னுடைய அதிகாரிகளை அவங்க சந்தித்து அவங்க சில கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகம் செப்டம்பரில் இதை பரிசீலித்து கண்டிப்பாக நல்ல செய்தி நம்பிக்கை விரைவில் நல்ல தீர்வு வரும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் அதிகாரம் தொடர்பான வழக்கு ஜூலை 22ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. தமிழ்நாடு அரசின் பல்கலைக்கழகங்கள் தொடர்பான 12 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்தது சட்டவிரோதம் என கூறிய உச்சநீதிமன்றம் சட்டப்பிரிவு 142 கீழ் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியது. அதோடு மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்க கால வரம்பு நிர்ணயித்தது. இதைத் தொடர்ந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என்பன உள்ளிட்ட 14 கேள்விகள் எழுப்பி அரசியல் அமைப்பின் 143வது பிரிவின் கீழ் கடந்த மே மாதம் 14ஆம் தேதி உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பு அனுப்பியிருந்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் இந்த குறிப்பு நீதிமன்றம் வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்ட நிலையில் தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வரும் 22ஆம் தேதி இந்த வழக்கை விசாரிக்க உள்ளது. கேரளாவில் நோய் பாதித்த தெருநாய்களை கருணை கொலை செய்ய அரசு அனுமதித்துள்ள நிலையில் தெருநாய்கள் கருத்தடை செய்யப்படுவதை தடுத்தால் 3 மாதங்கள் சிறை தண்டனை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான கேரளாவிலும் தெருநாய்கள் தொல்லை மிக அதிக அளவில் காணப்படுகிறது. தெருநாய்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்த கேரள அரசு பல நடவடிக்கைகளை எடுத்த போதிலும் நாய்க்கடியால் பொதுமக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தெருநாய்க்கடி சம்பவங்களால் ராபிஸ் தொற்று பரவி உயிருக்கே ஆபத்து ஏற்படுவதுடன் நாய்கள் விரட்டுவதால் விபத்து சம்பவங்களும் ஏற்படுகின்றன. இந்த நிலையில் நோய் பாதித்த மற்றும் தொற்று நோய்களை பரப்பக்கூடிய தெருநாய்களை கருணை கொலை செய்ய கேரள அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கால்நடை மருத்துவரிடம் சான்று பெற்று கருணை கொலை செய்ய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தெருநாய்களுக்கு கருத்தடை செய்ய 17 மையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் 13 மையங்கள் திறக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்படுவதை எவரேனும் தடுக்க முயற்சித்தால் அவர்களுக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் கவனத்துக்கு வரும் அனைத்தையும் விசாரிக்க அமலாக்கத்துறை ஒன்றும் சூப்பர் போலீஸ் அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நிலக்கரி ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பான வழக்கில் சென்னையை சேர்ந்த RKM பவர்ஜென் நிறுவனத்துக்கு எதிராக 2006இல் CBI வழக்கு பதிவு செய்தது. அதேபோன்று அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் CBI தாக்கல் செய்த கூடுதல் அறிக்கை அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் RKM பவர்ஜென் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி 901 கோடி ரூபாய் நிரந்தர வங்கி வைப்பீடுகளை முடக்கியது. இதை எதிர்த்து RKM பவர்ஜென் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் V லட்சுமி நாராயணன் அமர்வு குற்றச்செயல்கள் குறித்து தனிநபர்கள், காவல்துறை அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வரலாம் என குறிப்பிட்டனர். தங்கள் கவனத்துக்கு வரும் அனைத்தையும் விசாரிக்க அமலாக்கத்துறை சூப்பர் போலீஸ் அல்ல என குறிப்பிட்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை முடக்கிய 901 கோடி ரூபாய் முடக்க நடவடிக்கையை ரத்து செய்து உத்தரவிட்டனர். தாய் தந்தையருக்கு இணையாக தன் மீது பாசம் காட்டிய அன்பு அண்ணனை இழந்துவிட்டதாக மூக்கமுத்து மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தனது வளர்ச்சியை அவரது வளர்ச்சியாக கருதி எப்போதும் தன்னை ஊக்கப்படுத்தி வந்தவர் மூக்கமுத்து என்று குறிப்பிட்டுள்ளார். எப்போது அவரை பார்க்க சென்றாலும் பாசத்துடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வார் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். வயது மூப்பின் காரணமாக அவர் மறைந்தாலும் அன்பால் தங்கள் மனதிலும் கலை மற்றும் பாடல்கள் மூலம் மக்கள் மனதிலும் என்றும் வாழ்வார் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தனது இரங்கல் குறிப்பில் தெரிவித்துள்ளார். மூக்கமுத்து மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மூக்கமுத்துவின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். இதேபோல தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆகியோரும், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
மக்கள் பிரச்சனைகளை இத்தனை நாட்கள் தீர்க்காமல் தேர்தல் நேரத்தில் மனுக்களை பெறுவது ஏன் என திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி நாகப்பட்டினம் மாவட்டம் மௌரித்திடலில் பரப்புரை செய்தார். அப்போது மாணவர்களுக்கு சோதனை வந்தபோதெல்லாம் உதவி செய்த அரசு அதிமுக அரசு என்றார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை விமர்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கு சிபிஐ கட்சி செஞ்சு பாருங்க. சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இன்றைக்கு கேரளாவில் ரெண்டுக்கும் விரோதமாக இருக்குது, காங்கிரஸுக்கு அதுக்கும். அதனால் இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, சிபிஐக்கு எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. மாணவருடைய நலன் கருதி கொரோனா காலத்தில் ஆல் பாஸ் போட்டது அதிமுக. இதைத் தொடர்ந்து வேதாரண்யத்தில் பேசியவர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை விமர்சித்தார். இப்போதான் உங்களோட ஸ்டாலின் வந்திருக்கார். 46 பிரச்சனை இருப்பதாக இந்த தாள் அடிச்சு அரசாங்கமே ஒத்துக்கிட்டது. 4 வருட காலமா இந்த 46 பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்குது. இந்த ஆட்சிக்கு தெரியுமில்ல, ஏன் தீர்த்து வைக்கல? தேர்தல் நெருங்குவதால் திமுக நாடகம் ஆடுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமி விரித்திருப்பது ரத்தன கம்பளம் அல்ல, பாஜகவின் பாசிச ரத்த கம்பளம் என்பதை திமுக கூட்டணி கட்சிகளும் மக்களும் அறிவார்கள் என அமைச்சர் KN நேரு விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட்டணி ஆட்சி என மூச்சுக்கு 300 முறை கூறும் அமித்ஷாவுக்கு பதிலடி தராத பழனிசாமி திமுக கூட்டணி கட்சிகளை பற்றி பேச அருகதை இருக்கிறதா என வினவியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர், மக்களை மறப்போம், தமிழ்நாட்டை விற்போம் பயணத்தில் கூட்டணி மீண்டும் ஆள்பிடிக்க இறங்கிவிட்டதாக விமர்சித்துள்ளார். கோவை பயணத்தில் கம்யூனிஸ்டுகள் தேய்ந்து கொண்டிருப்பதாக பேசிய பழனிசாமி சிதம்பரத்தில் அக்கட்சிகளுக்கு வெளிப்படையாக அழைப்பு விடுத்திருப்பதை கூறி, கோவையில் பேசியவரும் சிதம்பரத்தில் பேசியவரும் ஒரே ஆளா என வாக்காளர் குழம்பிக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மக்கள் பிரச்சனையை தீர்க்கவே அமித்ஷா வீட்டின் கதவை தட்டியதாக கூறும் பழனிசாமி அதை வெளிப்படையாக கூறாமல் கார்களில் மாறி மாறி போக வேண்டிய அவசியம் என்ன என அமைச்சர் KN நேரு வினவியுள்ளார். வரும் தேர்தலில் அதிமுகவின் தோல்வி உறுதியானதால் எடப்பாடி பழனிசாமி ஆள் பிடிக்க கிளம்பிவிட்டதாகவும் அவரது பச்சை பொய்களை புறந்தள்ளிவிட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலினை மக்கள் மீண்டும் அரியணை ஏற்றுவார்கள் என அமைச்சர் KN நேரு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக செய்யும் தவறுகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடந்தையாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அதற்கு பதிலளித்துள்ளார். தோழமை கட்சி எந்த அளவுக்கு நடத்தணுமோ அதை கட்டாயம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். எதிர்கட்சி என்கிற முறையில் தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை எதிரொலிக்கக்கூடிய வகையில் அவர் என்ன செய்திருக்கிறார்? அவங்க கூட்டணி ஆட்சியில் சொல்றது அதிமுக பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுடைய வெளிப்பாடு தான். மிக துணிச்சலாக பிஜேபியை சார்ந்த தலைவர்கள் இத்தகைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான அடிப்படை. அதிமுகவின் கூட்டணி அடைப்பை நிராகரித்ததால் கம்யூனிஸ்ட் கட்சிகளை எடப்பாடி பழனிசாமி வசைபாடுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். நீங்கள் விரித்திருப்பது இரத்தன கம்பளம் அல்ல, இரத்த கரை வடிந்த கம்பளம் என்று விமர்சித்து அரசியல் ரீதியான பல கேள்விகளை முன்வைத்தோம். மசமாரி பொழிவதன் மூலமாக தன்னை தற்காத்துக் கொள்ளலாம், தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருதுகிறார். இதனிடையே அதிமுக பாஜக கூட்டணியில் சர்ச்சை இல்லை என கூறியுள்ள பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுக கூட்டணியில் தான் குழப்பம் என்றார். காங்கிரஸ் கட்சி கருவீரர் காமராஜர் ஐயாவை கேவலப்படுத்திய பிறகு இருக்கலாமா போலாமான்னு அவங்க ஒட்டிட்டு இருக்கிறாங்க. திருமாவளவன் நடத்தக்கூடிய அரசியல் கட்சி மாநாட்டுக்கு அவருக்கே அனுமதி இல்லை, இது கொடுமை. கொடி நடுவதற்கு அனுமதி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே பிரச்சனை தான். அவர்களும் இன்னைக்கு அரசு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே கூட்டணியில் இருக்கிறாங்க. அது போன்ற குழப்பமெல்லாம் இந்த கூட்டணியில் எங்கேயும் இல்லை இல்லைங்கண்ணா. 2026 ஆண்டு தேர்தலில் யார் கூட்டணி தலைவர் என்பதில் தெளிவாக இருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார். மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கத்துறை DSP சுந்தரேசன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவில் 6 காரணங்களை கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி அரசு ஊழியருக்கான விதிகளை மீறி உயர் அதிகாரிகளிடம் அனுமதி பெறாமல் ஊடகங்களை சந்தித்ததாகவும் உண்மைக்கு புறம்பான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. VVIP பந்தோபஸ்துக்காக மாவட்டம் முழுவதும் 44 வாகனங்களை பயன்படுத்திய நிலையில் தனக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தை மட்டும் திரும்ப பெற்றதாக ஊடகங்கள் முன் சித்தரித்து கூறியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தனக்கு கீழ் பணியாற்றிய பெண் ஆய்வாளரை மிரட்டி அவரை தற்கொலைக்கு தூண்டியதாகவும் DSP அலுவலகத்தில் AC மற்றும் பிரிண்டர் பொருத்துவதற்கு உதவி ஆய்வாளரிடம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. DSP என்கிற பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு தனது அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கி உள்ளதோடு பல நேரங்களில் ஒழுக்கமின்மையை வெளிப்படுத்தி உள்ளதால் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மக்களையே பீத்து கொண்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடுவது நாகையில்தான். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்த தேமங்கலம் ஊராட்சியில் புதிதாக ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்பட்டது. ஊராட்சி மன்ற அலுவலகத்திலும் ராட்சத குழாய் இருந்தது. இந்த நிலையில் ராட்சத குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்ட நிலையில் தரைத்தளத்தில் பதிக்கப்பட்டிருந்த டைல்ஸ்களையும் பீத்து கொண்டு தண்ணீர் அருவி போல ஆர்ப்பரித்து ஓடியது. ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணான நிலையில் பைப் உடைப்பை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். வியட்நாமில் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் 8 குழந்தைகள் உள்பட 34 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிய நாடுகளில் புகழ்பெற்ற சுற்றுலா தேசங்களுக்குள் ஒன்றாக விளங்குவது வியட்நாம். இதன் தலைநகர் ஹனோயிலிருந்து 50க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் படகு மூலம் ஹாலாங் வளைகுடா பகுதிக்கு சுற்றுலா சென்றனர். அப்போது திடீரென சூறைக்காற்று பலமாக வீசியதாக கூறப்படுகிறது. அதில் சுற்றுலா படகு கவிழ்ந்து பெரும் விபத்து ஏற்பட்டது. இதனால் படகில் பயணித்த அனைவரும் கடலில் விழுந்து தத்தளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புப் படையினர் கடலில் தத்தளித்த 11 பேரை உயிருடன் மீட்டனர். இந்த விபத்தில் 8 குழந்தைகள் உள்பட 34 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கடலுக்குள் சிக்கியதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீஸ் விசாரணையில் அஜித்குமார் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக திருப்புவனத்தில் கோவில், கோசாலை மற்றும் அஜித்குமார் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இரத்த மாதிரி, அஜித்குமார் அணிந்த காலணி உள்ளிட்ட முக்கிய தடயங்களை கைப்பற்றிய சிபிஐ அதிகாரிகளின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை அடுத்த மடப்புரம் கோவில் காவலாளியாக வேலை பார்த்து வந்தவர் அஜித்குமார். பேராசிரியை நிகிதா என்பவர் தனது நகை மாயமானதாக அளித்த புகாரின் பேரில் மானாமதுரை தனிப்படை போலீசார் அஜித்குமாரை கொடூரமாக தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக தனிப்படை காவலர்கள் கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, சங்கர மணிகண்டன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதற்கிடையே இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அதன் பேரில் மடப்புரம் கோவில் அலுவலகம், அஜித்குமார் தாக்கப்பட்ட போது வீடியோ எடுக்கப்பட்ட இடம், வணிக வளாகம் உள்ளிட்ட இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னதாக கோவில் அதிகாரியின் டிரைவர் கார்த்திவேல், அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார், ஆட்டோ டிரைவர் அருண்குமார், அஜித்குமாருடன் வேலை பார்த்து வந்த வினோத்குமார் மற்றும் பிரவீன் ஆகிய 5 பேரிடம் மதுரை ஆத்திக்குளத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் வைத்து சிபிஐ அதிகாரிகள் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். சம்பவத்தன்று நடந்தது என்ன? போலீசார் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகள் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி விசாரணை நடத்தினர். அடுத்த கட்டமாக சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான அனைவரையும் அழைத்துக் கொண்டு திருப்புவனத்தில் களத்தில் இறங்கினர். மடப்புரம் கோவிலுக்கு விளக்கு விற்பனை செய்யும் அழகுப்பெண் என்பவரின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். மதுரை ராமேஸ்வரம் சாலையில் உள்ள தனியார் பேக்கரி கடையில் உள்ள சிசிடிவியை சிபிஐ ஆய்வு செய்தனர். சம்பவத்தன்று அதிகாலை காவலர் ராமச்சந்திரன் வண்டியில் இருந்து கீழிறங்கி வந்து டீ வாங்குவது அதில் பதிவாகியிருந்தது. அதன் பின்னர் அஜித்குமார் வீட்டிலும் விசாரணை நடத்திய அதிகாரிகள் வீட்டின் அருகே பதிவான சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி உள்ளனர். அதன் தொடர்ச்சியாக அஜித் தாக்கப்பட்ட இடத்தில் என்ன நடந்தது என அவரின் தம்பி நவீன்குமார் சிபிஐ அதிகாரிகளுக்கு நடித்து காண்பித்தார். அஜித்குமார் தாக்கப்பட்டதை மறைந்திருந்து வீடியோ எடுத்த கோசாலை பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக திசை காட்டும் கருவி, டேப் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் கோசாலைக்கு அருகே உள்ள காலியிட பகுதியிலும் ஆய்வு செய்தனர். அந்த பகுதியில் அஜித்குமார் அணிந்திருந்த காலணியை மீட்ட சிபிஐ போலீசார் அது அஜித்குமாரின் காலணிதானா என்பதை தம்பி நவீன்குமாரிடம் உறுதி செய்தனர். மேலும் அஜித்குமார் தாக்கப்பட்ட போது வலியால் சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறிய இடத்தில் இரத்த மாதிரிகளை சேகரித்தனர். பின்னர் அஜித்குமாரை ஜூன் 27ஆம் தேதியில் இருந்து அவர் இறக்கும் வரை கூட்டிச் சென்ற வாகனத்தையும் வரவழைத்து ஆய்வு செய்தனர். அப்போதுதான் அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற காவல்துறை வாகனத்தின் பதிவெண் குறித்த விசாரணையில் 2 வாகன பதிவெண்களை காவலர்கள் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. TN01G0491 என்ற வாகன பதிவெண் மேல் TN63G0491 என்ற பதிவெண் ஸ்டிக்கரை ஒட்டி போலியான பதிவெண்ணுடன்
காவல்துறை வாகனத்தை பயன்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இப்படி ரத்த மாதிரி, அஜித்குமாரின் காலனி, காவல்துறை வாகன பதிவன் உள்ளிட்ட முக்கிய தடயங்கள் சிக்கியுள்ள நிலையில் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை அடுத்த கட்டத்திற்கு விஸ்வரூபம் எடுத்திருப்பதை அது உறுதி செய்துள்ளது. சிபிஐ விசாரணையின் முடிவில் அஜித்குமார் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டது முதல் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்தது வரை என்ன நடந்தது என்ற மர்மங்கள் அனைத்தும் வெட்ட வெளிச்சமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். பெயருக்கு முன்னால் இனிஷியல் போடுவது எவ்வளவு முக்கியமோ அதே போன்று ஒரு நாட்டின் வரலாறுக்கு அகழாய்வு முக்கியம் என்று தொல்லியல் துறை இயக்குனர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மார்த்தாண்டத்தில் நடைபெற்ற கல்லூரி விழாவில் பேசிய அவர் செய்திகள் தான் வரலாறாக இருந்ததாக தெரிவித்தார். போன்ற அகழாய்வுகளும் உங்களை போன்ற மாணவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் என்று பேசப்படுகிற ஒரு பொருளாக, ஒரு வரலாற்று ஆதாரமாக இன்று கிடைத்துள்ளது. ஏன்னா தமிழர்கள் எப்பொழுது தோன்றினோம் என்ற ஒரு கேள்வி நம்மோடு இருந்து கொண்டிருந்தது. நாம் சொன்னோம், அறிவியல் ரீதியாக செய்யப்படுகின்ற அகழாய்வுகள் வரலாற்றை உறுதிப்படுத்தும். பிளாஸ்டிக் தடைக்கு பின் தமிழ்நாட்டில் 2586 டன் பிளாஸ்டிக் பறிமுதல் செய்யப்பட்டு 21 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது 2019ஆம் ஆண்டில் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்ட பின் 17,23,567 சோதனைகள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் எவ்வாறு அப்புறப்படுத்தப்பட உள்ளது என்பது குறித்து அறிக்கை அளிக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. பெண்ணை ஆபாசமாக சித்தரித்து வலைதளத்தில் வெளியிட்ட விவகாரத்தில் 2 போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரெட்டிவளம் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி என்பவருக்கு திருச்சியைச் சேர்ந்த மலர் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமாகியுள்ளார். ராஜா என்பவருடன் பழகிய விவகாரத்தில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் ராஜாவின் உதவியோடு மலர் கிருஷ்ணவேணியின் படத்தை ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்டுள்ளார். புகாரை அடுத்து இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் 2 கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னையில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து 29.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஐபோன்களை கொள்ளையடித்த நபரை போலீசார் கைது செய்தனர். யானைக்கவுனி பகுதியில் அங்கேத் குமார் என்பவருக்கு சொந்தமான கடையில் ராஜஸ்தானைச் சேர்ந்த முகேஷ் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் போலீசாவை பயன்படுத்தி கொள்ளையடித்துவிட்டு ஆந்திராவில் பதுங்கியிருந்தவரை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். பெரம்பலூரில் தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் 4 ரோடு பகுதியில் உள்ள தமிழ்நாடு மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும், ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கைவிடுக கைவிடுக தமிழக அரசு. தூத்துக்குடியில் மீன்பிடி தொழிலாளர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் 1 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்களுக்கு தண்ணி மற்றும் ஐஸ் கட்டிகளை விநியோகம் செய்பவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் 270 விசைப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பணியின் போது உயிரிழந்த காவல் உதவி ஆய்வாளருக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த ராஜேந்திரன் பணியின் போது உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் அவரது சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே பெருங்கோட்டூர் கிராமத்தில் 30 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருந்த வனத்துறையின் மோப்பநாய் பைரவன் உயிரிழந்தது வனத்துறையினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வனக்குற்றங்களை தடுக்க துப்பறிவதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் பைரவன் நாய்க்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது. வனக்குற்றங்களை கண்டறியவும், கஞ்சா போதைப்பொருள் கடத்தலை கண்டறியவும், வேட்டையாடும் நபர்களை கண்டறியவும் வனத்துறையினருக்கு உதவிகரமாக இருந்து வந்தது பைரவன். இந்த நிலையில் பைரவன் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது. தஞ்சாவூரில் காணாமல் போன 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 100 செல்போன்கள் மீட்கப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் செல்போன்கள் காணாமல் போனது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் IMEI எண் உதவியுடன் 100 செல்போன்களை மீட்டனர். இந்த செல்போன்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் பீலாளம் கிராமத்தில் காளைக்கு கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய உரிமையாளர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நாகேஷ் என்பவர் கடந்த 7 ஆண்டுகளாக வளர்த்து வரக்கூடிய காளை பல்வேறு எருதுவிடும் விழாக்களில் பங்கேற்று வருகிறது. இந்த காளையின் 7வது பிறந்தநாளை முன்னிட்டு கொம்புகளில் தடுக்கையை கட்டி அலங்கரித்து கேக் வெட்டப்பட்டது. மேலும் ஊர் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் குடும்ப பிரச்சனை காரணமாக காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆராய்ச்சிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முத்துராஜ் சங்கரன் கோவில் காவலர் குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள முயன்ற நிலையில் மனைவி அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தார். இந்த சம்பவம் குறித்து சங்கரன் கோவில் காவல் துணை கண்காணிப்பாளர் செங்கோட்டு வேலவன் உள்ளிட்டோர் விசாரணை நடத்துகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சுற்றுவட்டாரத்தில் தொடர் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட ஆந்திர இளைஞர் கைது செய்யப்பட்டார். அவிநாசி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த இளைஞரை பிடித்து விசாரித்தனர். அப்போது ஆந்திராவைச் சேர்ந்த பத்ரி என்ற மகாதேவராஜ் என்றவர் பல்வேறு இடங்களில் செல்போன் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து 6 செல்போன்களை மீட்டனர். சென்னை மதுரவாயிலில் வழிப்பறியில் ஈடுபட்ட திருடன் பிடிக்கச் சென்ற பொதுமக்கள் மீது சோடா பாட்டில் கற்களை வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த ஆனந்தன் சாலையில் நடந்து சென்ற போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் கத்தியை காட்டி அவரிடமிருந்து 1000 ரூபாயை பறித்துக் கொண்டு தப்ப முயன்றுள்ளார். அதனை கண்ட பொதுமக்கள் திருடனை துரத்திய போது அருகில் இருந்த பெட்டிக்கடையில் இருந்த சோடா பாட்டில்கள் மற்றும் கற்களை எடுத்து பொதுமக்கள் மீது வீசி ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக ஆனந்தன் மதுரவாயில் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் திருச்சியைச் சேர்ந்த சாரங்கபாணியை போலீசார் கைது செய்தனர். அதிமுக கூட்டணியில் இருந்து விலகிய ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கியுள்ளனர். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்தை சந்தித்த ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் MF தமீம் ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதால் அக்கூட்டணியில் இருந்து வெளியேறி தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறினார். படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட காயத்துக்கு சிகிச்சை பெற பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் அமெரிக்கா சென்றுள்ளார். சித்தார்த் ஆனந்த் இயக்கத்தில் ஷாருக் கான் நடிக்கும் கிங் திரைப்படத்தின் படப்பிடிப்பு மும்பையில் நடைபெற்றது. சண்டை காட்சிகள் படம் பிடிக்கப்பட்ட போது ஷாருக் கானுக்கு முதுகில் திடீரென காயம் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் 1 மாத காலம் ஓய்வில் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரதட்சணை கேட்டு மனைவியை தாக்கி முகத்தில் காயப்படுத்தி சித்திரவதை செய்த தலைமை காவலர் பூபாலன் மதுரை போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். மனைவி மீதான தாக்குதல் குறித்து தங்கையிடம் பேசி குஷியான காவலரின் ஆடியோ வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் வரதட்சணை கொடுமை புகாரில் காவலர் மீது பாய்ந்த கைது நடவடிக்கையின் பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருபவர் 38 வயதான பூபாலன். இவருக்கும் தேனியைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியைக்கும் கடந்த 2018ஆம் ஆண்டில் திருமணம் நடந்து 2 குழந்தைகள் உள்ளனர். பெண்ணின் மாமனார் செந்தில்குமார் போலீஸ் இன்ஸ்பெக்டராக சாத்தூரில் பணியாற்றி வந்தார். காவலர்கள் குடும்பத்தில் வாக்கப்பட்டால் பாதுகாப்பாக வாழலாம் என நினைத்து நிம்மதியுடன் குடும்ப வாழ்க்கையை தொடங்கிய பெண்ணிற்கு அது நீண்ட காலம் நீடிக்கவில்லை. இந்த நிலையில் தனது கணவர் மற்றும் மாமனார் கூடுதலாக வரதட்சணை கேட்டு தன்னை சித்திரவதை செய்வதாக அப்பெண் போலீசில் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். திருமணத்தின் போது 60 பவுன் நகை, மோட்டார் சைக்கிள் மற்றும் சீர்வரிசை உள்ளிட்டவைகளை வழங்கியதாகவும், ஆனால் கூடுதலாக நகை கேட்டும் வீடு கட்ட பணம் கேட்டும் வரதட்சணை கொடுமை செய்ததாக கூறியுள்ளார். மேலும் காவலர் பூபாலன் தாக்கியதில் காயமடைந்த அப்பெண் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக ஆசிரியையின் குடும்பத்தினர் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் கணவர் பூபாலன், மாமனார் செந்தில்குமார் உள்ளிட்ட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே வரதட்சணை கேட்டு மனைவியை தாக்கியது குறித்து தனது சகோதரியிடம் காவலர் பூபாலன் சிரித்து பேசுவது போன்ற ஆடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த ஆடியோவில் காவலர் பூபாலன் தனது மனைவியை முகத்தில் கீறி காயங்கள் ஏற்படுத்தியதாகவும், காலில் உதைத்து காயப்படுத்தியதாகவும் சிரித்துக் கொண்டே பேசுவது பதிவாகி இருந்தது. காலையில் நடந்த பொறியாளர் தாக்குதல் இன்னும் மீண்டு வரல. நான்
அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல அது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்க, மூஞ்சிய முகமே மாறி போச்சு. அழுதழுதா? அழுது இல்ல, பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ எனக்கு பேசுனா எரிச்சலா வரும். வாய வாய பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா காய்ப்புச்சு. ஓவரா கத்துனால பிடிச்சது நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன், காலையில வச்சு வளைச்சு நெளிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா இப்படித்தான் இருக்கும். இதனைத் தொடர்ந்து வரதட்சணை கொடுமை புகாரின் எதிரொலியாக காவலர் பூபாலனை பணியிடை நீக்கம் செய்து மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் உத்தரவிட்டிருந்தார். இதேபோல அப்பெண்ணின் மாமனாரான இன்ஸ்பெக்டர் செந்தில்குமாரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதற்கிடையே காவலர் பூபாலன் அவரது மனைவி குறித்து தகாத வார்த்தையில் அவரது தாயிடம் பேசும் மற்றொரு ஆடியோவும் வெளியாகி இருக்கிறது. அவன்கிட்ட எத்தனை டைமா கேக்குறது? இப்ப ஒண்ணும் இல்ல, பொண்டாட்டிகிட்ட தான் கேட்கணும். என்ன பின்னாடி செய்யறேன் என்னத்தை கிழிக்கிறாங்க பின்னாடி? இப்பதான் அதுக்கு தான் விட்ட போட்டீங்களேன்றா. என்ன படிக்க வைக்கிறதுக்கு நான் அடுத்து சொல்லணும். என்ன செய்யறாங்க தெரியல. 70,000 ஜர்க்கு வாங்கினா என்ன பண்ண போறாங்க தெரியல. பாப்போம் என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். சொல்லிருப்பா, என்னத்துக்குலாம் எல்லாத்தையும் சொல்லிருப்பா. நல்லா சொல்லி ஒப்பிச்சிருப்பா. அதெல்லாம் லேசு போட்ட நினைச்சியா? அப்படியே முக்கறது மோனகரதல் வரைக்கும் சொல்லிட்டு வருவா. இந்த நிலையில் மனைவியை வரதட்சணை கொடுமை செய்த வழக்கில் தலைமை காவலர் பூபாலன் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக பூபாலனிடம் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் நீதிமன்றத்தின் முன்பாக அவர் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செந்தில்குமரன் உள்ளிட்ட மற்ற மூவரை போலீசார் தேடி வருகின்றனர். மனைவி அளித்த வரதட்சணை கொடுமை புகாரில் அதிர்ச்சிகரமான ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது காவலர் பூபாலனை கைது செய்திருப்பது மதுரையில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று புகழ்பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு வரும் 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரவுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரகதீஸ்வரர் கோயிலில் நடைபெறவுள்ள ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் கலந்து கொண்டு சிவனை வழிபட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விழாவிற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து தான் ஆய்வு செய்வதாகவும் அவர் கூறினார். பெரு நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை பிடிக்க கார்ட்டூன் கதாபாத்திரம் போல வேடமணிந்து போலீசார் சென்றனர். பெரு நாட்டில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தலைநகர் லிமாவில் ஆய்வுக்கு சென்ற போலீசார் தி ரெட் கிராஸ் ஓப்பர் என்ற கார்ட்டூன் கதாபாத்திரம் போல வேடமணிந்திருந்தனர். இதில் 5 பேரை மடக்கி பிடித்த போலீசார் கைது செய்தனர். plástica transparente conteniendo al parecer கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் பராமரிப்பு காரணமாக ரோப்கார் சேவை 1 மாதம் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரத்னகிரீஸ்வரர் கோயில் மலை உச்சியில் உள்ள சிவனை தரிசனம் செய்ய வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் செல்ல ஏதுவாக ரோப்கார் சேவை அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பராமரிப்பு பணிக்காக வரும் 22ஆம் தேதி முதல் சுமார் 30 நாட்கள் ரோப்கார் சேவை நிறுத்தி வைக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் 8 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். நடராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த முருகன், ரஹமத்துல்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜன் மற்றும் புதூர் பாண்டியபுரம் பகுதியைச் சேர்ந்த சடமாரியப்பன் ஆகிய 3 பேரை கஞ்சா விற்ற வழக்கில் கைது செய்த வடவாகம் போலீசார் அவர்களிடம் இருந்து 8 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் இவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத்திடம் பரிந்துரைத்தார். அதன் பேரில் வடவாகம் காவல் நிலைய போலீசார் 3 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயிலில் ஆடிப்புற திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தென் கைலாயம் என போற்றப்படும் மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயில் கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் மற்றும் கைலாய வாத்தியங்கள் முழங்க ரிஷப கொடி ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
சென்னை மதுரவாயிலில் கொட்டும் மழையிலும் சாலையில் பாதுகாப்பாக பயணம் செய்வது குறித்து போக்குவரத்து போலீசார் மற்றும் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மதுரவாயில் ஏரிக்கரை சிக்னலில் போக்குவரத்து போலீசார் மற்றும் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து போக்குவரத்து குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது திடீரென மழை பெய்த நிலையில் கொட்டும் மழையை பொருட்படுத்தாது வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிதல், மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, காரில் செல்வோர் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.